சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இன்னும் புரியல. சரி இந்துஜா, என் மாம்ஸ் எங்க போயிருக்காருன்னு நான் பாக்குறேன். ஓகே பொன்னி, பை. சூப்பர் இந்து, என்னை விட நீ பொன்னியை நல்லாவே சமாளிச்சிட்ட. இப்போதைக்கு சமாளிச்சிட்ட. ஆனா பொன்னியால நமக்கு டெஃபினட்டா பிரச்சனை வரும். அதுக்குள்ள பணத்தை வசூல் பண்ணிட்டு இந்த ஊர்ல இருந்து கிளம்புறது பெட்டர். சரியா? மாம்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பாப்போம். This number is currently switched off. Please try again later. துளசி அவ வீட்டுல இருந்து கிளம்பி மறுபடியும் வசூல் பண்ண போயிட்டாலான்னு பாரு. அக்கா அக்கா, துளசி மறுபடியும் ஊர்ல வசூல் வெட்டி ஆரம்பிச்சிட்டா. துளசி வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அக்கா. இந்த வீடு கட்டுற திட்டத்துல பணத்தை கட்டி சேர்ந்துடுறீங்களா? இல்லம்மா, எங்களால அவ்வளவு பணம் கட்ட முடியாதுமா. எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லம்மா. அக்கா அப்படிலாம் சொல்லாதீங்க. நல்ல வசதியா வாழணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? இப்போ உங்க கையில எவ்வளவு பணம் இருக்கோ அதை கட்டி அந்த திட்டத்துல முதல்ல நீங்க சேர்ந்துக்கோங்க. தயங்காதீங்க அக்கா, இருக்கிற பணத்தை கட்டி சேர்ந்துக்கோங்க. இந்தாமா. சரிம்மா. இது புடிங்க. யாருக்கு இப்ப ஃபோன் பண்றான்னு தெரியலையே. யார் திவாகர்? துளசி தான் பண்றா. எடுத்து பேசுங்க, என்ன சொல்றான்னு பாப்போம். சொல்லுங்க துளசி. ஊர்ல இருக்கிற எல்லா வீட்லயும் பணத்தை வசூல் பண்ணி என் ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்ட கொடுத்தாச்சா? கொடுத்துட்டேன். வெளியூர் போயிருக்க ஊர்க்காரங்களை தவிர மத்த எல்லார்கிட்டயும் பணத்தை வசூல் பண்ணி கொடுத்துட்டேன். இனிமே வசூல் பண்ணணும்னா ஊருக்கு போனவங்க திரும்பி வந்தாதான் முடியும். இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இதோட என் அண்ணனை விட்டுருங்க. ஒன்னும் காதுல விழ மாட்டேங்குது. இதுக்கு மேல பக்கத்துல போனா இவன் நம்மள பாத்துருவாளே. என்ன பண்றது? என் அண்ணன் தான் எனக்கு உசுரு. இதுக்கு மேல என் அண்ணனை கஷ்டப்படுத்தாதீங்க. அவர் மயக்கத்தை தள்ளிய வச்சிருங்க. என்ன துளசி, நாங்க கொடுத்த லிஸ்ட் என்ன முடிக்கவே இல்ல. டாஸ்க் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. இப்படி பாதி வேலையை மட்டும் முடிச்சிட்டு அதுக்குள்ள உன் அண்ணனை விட சொல்லி உதவி கேட்கறது உனக்கே நியாயமா இருக்கா? ஏன் என்ன இப்படி சித்திரவதை பண்றீங்க? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஜனங்க கிட்ட பணத்தை வசூல் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? அப்படி இருந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. துளசி, இப்படி தேவையில்லாம ஆர்கியூ பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஊருக்கு போன எல்லாரும் எப்ப திரும்ப வருவாங்கன்னு விசாரிச்சு பணத்தை வசூல் பண்ணி கொடுக்கற வேலையை பாரு. அது மட்டும்தான் உன் அண்ணன் உயிரை காப்பாத்துறதுக்கான உனக்கு இருக்கிற ஒரே வழி. இந்துஜா, நான் சொல்றதை கேளுங்க. துளசி, கடைசி 1 மணி நேரத்துல கூட உன் அண்ணனை எங்களால காப்பாத்த முடியும். அதுக்கான மாத்து மருந்து எங்க கிட்ட இருக்கு.
அதனால உன் அண்ணன் நினைச்சோன்னு நீ கவலைப்படாத. உன் அண்ணன் தான் உனக்கு உசுருன்னு எனக்கு தெரியும். நீ ஊர் ஜனங்க ஒருத்தர் விடாம பணத்தை வசூல் பண்ணி கொடுத்துரு. உன் உயிரை உங்ககிட்ட நல்லபடியா ஒப்படைச்சிடுறேன். ஆல் தி பெஸ்ட். பை. இருங்க திவாகர், கட் மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் பணத்தை வசூல் பண்ணி கொடுக்கறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் என் அண்ணனை பார்க்கணும். என் அண்ணன் எப்படி இருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்காம என்னால வசூல் பண்ண முடியல. இப்பவே ஆபீஸ்க்கு வரேன். என் அண்ணனை பார்க்க வரேன். சரி, வந்து பார்த்துட்டு போ. ஆட்டோ ஆட்டோ நில்லுங்க. எங்கம்மா போடும்? அண்ணா அண்ணா அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்க. சரி ஏறுங்கம்மா. போங்கண்ணா. எங்கம்மா போச்சு அந்த வண்டி? காரை ஃபாலோ பண்ண சொன்னா மிஸ் பண்ணிட்டு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ச்சே. சரி இந்த பக்கம் போங்க. ஏறுங்க. சீக்கிரம் போங்க. அண்ணே அண்ணே பாரு, உன் அண்ணனை பாரு. இது வரைக்கும் அவன் நல்லா தான் இருக்கான். அவன் எப்பவும் நல்லா இருக்கிறது உன் கையில தான் இருக்கு. நான் தான் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை வசூல் பண்ணி கொடுத்துட்டேன்ல. முடிஞ்ச அளவுக்கு கிடையாது, எல்லாத்தையும் வசூல் பண்ணி கொடுக்கணும். வெளியூர்ல இருந்து வரவங்க கிட்டயும் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வசூல் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு தான் டைம் இருக்கே.